உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அநியாயமா பழிய போட்டு கொன்னுட்டாக. அவங்க வேணா செத்து போயிருக்கலாம், ஆனா அவங்க கண்ட கனவு இன்னும் உசுரோட தான் இருக்கு. இப்போ அவங்களோட மருமக ஏன் ரூபத்துல அது இருக்கு. உங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஒரு கேள்வி, படிப்புக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அதானே? படிப்பறிவே இல்லாத இவ பசங்க சம்பந்தப்பட்ட படிப்ப எப்படி யோசிப்பா? அவங்க எதிர்காலம் என்ன ஆகும் தானே? வேற நாட்டுல இருக்கிற இல்ல வேற மாநிலத்துல இருக்கிறவங்க கூட இந்த கேள்வியை யோசிக்கலாம். ஆனா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த கேள்வி மனசுல இருக்கவே கூடாது. இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் பள்ளிக்கூடம் இருக்குன்னா, அடிப்படை வசதி இல்லாத ஊர்ல எல்லாம் பள்ளிக்கூடம் இருக்குன்னா, கரண்ட் வசதியே இல்லாத ஊர்ல எல்லாம் பள்ளிக்கூடம் இருக்குன்னா, அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒருத்தர் தான். அதுவும் பெருசா அவங்க பள்ளிக்கூடம் பக்கம் எல்லாம் போகாதவங்க தான். அம்பட்டு பிள்ளைகளுக்கும் கல்வி அறிவை கொடுத்தவர். அவர் யாருன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. படிச்சு படிக்காத எல்லாருக்குமே அவங்க யாருன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கல்வினாலே நமக்கு ஞாபகம் வர பேரு அவங்க பேர் தான். இருந்தாலும் அவங்களோட பேரை இந்த சபையில சொல்றத நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். அவங்கதான் கர்ம வீரர் காமராஜர் ஐயா. பசியோட இருந்தா படிப்பு மண்டையில ஏறாதுன்னு சாப்பாடு போட்டு பசங்களை படிக்க வச்சாங்க. படிப்பு மட்டும்தான் சமுதாயத்துல நம்மளை அடையாளப்படுத்தும்னு அதுக்கு முன்னுரிமை கொடுத்து பல திட்டங்களை கொண்டு வந்தவர் நம்ம ஐயா மட்டும்தான். அப்பேற்பட்ட தலைவர் வாழ்ந்த ஊர்ல படிக்காதவங்க எப்படி இதை நடத்த முடியும்னு கேள்வி கேட்கறதே தப்பு. தன்னோட வாழ்க்கையை இதுக்காகவே அர்ப்பணிச்சு வாழ்ந்தாங்களோ அதே வழிய நானும் பின்பற்றுவேன். அவங்க எதுக்காக படிப்புக்காக இம்புட்டு பண்ணாக? ஏன் அவளுக்கு படிப்பு மேல இம்புட்டு ஒரு ஈர்ப்பு வந்துச்சு? நீங்க யோசிச்சு பார்த்தா நான் ஏன் இங்க நிக்கிறேங்கிற பதில் உங்களுக்கு கிடைச்சிடும். எல்லா பிள்ளைகளுக்கும் படிப்பை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. அதுக்கு நீங்களும் துணையா இருக்கணும். காசு என்னைக்குமே கல்விக்கு ஒரு தடையா இருக்கவே கூடாது. எந்த மாதிரி கல்வி திட்டத்தை மாத்தலான்னு நானும் சில யோசனைகளை வச்சிருக்கேன். அத நான் சொல்றேன். அதே நேரம் இன்னொரு விஷயத்தையும் நம்ம தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். கல்வி படிப்பு இதோட வரையறையே மாறிடுச்சு. முன்னாடி மாதிரி ஸ்கூல் புத்தகத்தை படிச்சோமா, மார்க் வாங்கணுமா, நல்ல கோர்ஸ் சேர்ந்தோமான்னு இன்னைக்கு நம்ம இருக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு படிச்சவங்களோட எண்ணிக்கை ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுல ரொம்ப திறமையானவங்க எண்ணிக்கையும் அதிகம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா போட்டியும் அதிகமாகும். அதனால இன்னைக்கு இருக்கிற ஸ்கூல் பசங்க இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னும் கூடுதலா படிச்சு கூடுதலா போட்டி போட வேண்டியது இருக்கு. அதனாலேயே நம்ம பிள்ளைய எல்லாரும் மனசளவுல ரொம்ப சோர்வாகவும் மன அழுத்தத்தோடவும் இருக்காங்க. பள்ளிக்கூடத்தை நடத்துற நாம தான் இதை எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். போன தலைமுறையில ஒரு மாணவர் எதிர்கொண்ட பிரச்சனையும் இந்த தலைமுறையில ஒரு மாணவன் எதிர்கொள்ற பிரச்சனையும் வேற வேற.
முன்னாடி பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர போக்குவரத்து தான் ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. இப்போ அநேகமா அதெல்லாம் இல்ல. பஸ், மினி பஸ், பைக்கு, சைக்கிள்னு ஏதோ ஒரு வகையில நாம வந்து சேர்ந்துடலாம். மத்தபடி படிப்பை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பசங்க உலக அளவுல போட்டி போட வேண்டியது இருக்கு. அந்த வகையில நம்ம பள்ளிக்கூடத்துக்கு ஒரு நவீன கம்ப்யூட்டர் லேப் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். மாதிரியே பேசுறாளேன்னு. அப்புறம் இன்னைக்கு பசங்க எல்லாருமே செல்போனுக்கு அடிமையா இருக்காங்க. அவங்க மனசு 5 நிமிஷத்துக்கு மேல எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமா இருக்கவே மாட்டேங்குது. இந்த ஒரு விஷயம் பின்னாடி மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். அதனால பசங்களோட இந்த கவன சிதறலை ஃபர்ஸ்ட் சரி பண்ணணும். வீடியோ கேம்ஸ்ல இருந்து ஓடி ஓடி விளையாடுறத ஊக்கப்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் பிடி பீரியட் கட்டாயமா இருக்கணும். அதுக்கும் மார்க் கொடுக்கணும். அடுத்து நம்ம பள்ளிக்கூடத்துக்குன்னு ஒரு சைக்காலஜி படிச்சவங்கள வேலைக்கு எடுக்கணும். ஏன்னா பசங்களோட மன அழுத்தத்தை சரி பண்ண அப்படி ஒருத்தர் கட்டாயமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் எந்த நேரமும் கிளாஸ் ரூம்லயே உட்கார வச்சு பாடம் நடத்தணுங்கிற அவசியமே இல்ல. தினம் ஒரு கிளாஸ் கிரவுண்ட்ல நடத்தலாம், வயல்வெளியில நடத்தலாம். இடத்த மாத்தும் போது மனசுக்கு ஒரு புதுசான ஒரு உற்சாகம் கிடைக்கும். இதையும் நம்ம ஸ்கூல்ல முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.